வணக்கம் பிள்ளை, வெல்கம் டு தி கிரிக்கெட் மைண்ட். இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்னாவே தி கிரேட்டஸ்ட் ரைவல்ரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு களத்தில் நேருக்கு நேராக வந்து மோதிக்கிறாங்கன்னா அப்போ வந்து பாகிஸ்தான் ரசிகர்களோட மனசில் இருக்கக்கூடிய விஷயம், இந்த வேர்ல்டு கப்லேயாவது ஒரு தடவையாவது இந்தியா வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்து எப்போவுமே பாகிஸ்தான் ரசிகர்கள்கிட்ட இருக்கும். அதே சமயம் இந்திய ரசிகர்கள் நம்மகிட்ட என்ன இருக்குன்னா, இந்த தடவை இல்லை, இனி எத்தனை தடவை வந்து பாகிஸ்தான் வந்து இந்தியாவை நேருக்கு நேர் மோதினாலும் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை கூட ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியா வந்து பயங்கரமாக வந்து இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒரு இந்தியா பாகிஸ்தான் ரைவல்ரி மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 20 வருஷங்களாக வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அது உலகமே தெரிஞ்சதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்சை வந்து எல்லா மெயின் மேட்சஸையும் வந்து சண்டேல வந்து வைக்கிறாங்க. இப்படி இந்தியா பாகிஸ்தான் மோதிக்கிட்ட, அதுவும் வேர்ல்டு T20 மோதிக்கிட்ட டாப் 5 மேட்சஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்பர் 5 இருக்கிற மேட்ச் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2014 இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் ஆடினாங்க. இந்தியாவில் நடக்கக்கூடிய வேர்ல்டு T20 இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. ஸோ இந்தியா வந்து பவுலிங் எடுத்து பாகிஸ்தான் வந்து பேட்டிங் எடுத்தாங்க. ஸோ மழை காரணமாக வந்து 18 ஓவர் தான் வந்து மேட்ச் நடந்துச்சு. அந்த 18 ஓவர்லேயும் வந்து பாகிஸ்தான் 118 ரன்கள் 5 விக்கெட் இழப்பில் வந்து எடுத்து முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்தியாவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்டு மாதிரியான ஒரு சேஸ் தான். ஸோ ஆனால் அதையும் வந்து கரெக்டாக சூப்பராக வந்து சேஸ் பண்ணி முடித்தாங்க. அதுலேயும் வந்து பர்ஃபார்ம் பண்ணது யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா, பாகிஸ்தானோட எப்போவுமே நைட்மேராக இருக்கக்கூடிய விராட் கோலி தான் வந்து அதுலேயும் 55 ரன் அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வாங்கினார். ஸோ நம்பர் 4 இருக்கிற மேட்ச் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 2024 நடந்து முடிஞ்ச இந்த வேர்ல்டு T20 மேட்ச் தான். ஸோ இப்போ நடந்த மேட்ச் எவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு, அதை போய் நம்பர் 4 போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டால் காரணம் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்தியா வந்து பெருசாக வந்து பேட்டிங்கில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காது. ஏன்னா ரெண்டுலேயுமே ஸ்கோர் பண்ணியிருந்தால் வந்து நம்ம சொல்லலாம். பேட்டிங்கில் ரொம்ப வீக்காகவும் பவுலிங்கில் வந்து ஸ்ட்ராங்காகவும் ரெண்டு டீம் இருந்ததுனால தான் வந்து இந்த மேட்ச் வந்து 4வது இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ண இந்தியா வந்து வெறும் 119 ரன்கள் அடித்து 19 ஓவர்கள் யூஸ் பண்ணி ஆல் அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ பாகிஸ்தான் வரலாற்றிலே வந்து இந்தியாவை ஆல் அவுட் பண்ண ஒரே மேட்ச் வந்து இந்த மேட்சாக தான் இருக்கும், இந்த ஆல் அவுட் மேட்சாக தான் இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நஷீம் ஷா அண்டு ஹாரிஸ் ரஃப், அப்புறம் முகமது அமீர், அப்புறம் சகின் அஃப்ரிடி, இவங்க 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர நைட்மேரான பவுலர்ஸாக இருந்தாங்க. இந்தியாவுக்கு ரொம்ப த்ரெட்டனிங் பவுலர்ஸாக இருந்தது. அதே சமயம் அந்த பிச்சும் வந்து பார்த்திங்கன்னா பவுலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 4 பேரும் சேர்ந்து இந்த 10 விக்கெட் இந்தியாவை வந்து எடுத்துட்டாங்க. ஸோ 119 ரன்னை வந்து இந்தியா டிஃபெண்ட் பண்ணுமான்னு ஒரு சந்தேகனோட பார்க்கும்போது இந்தியா வெல் டிஃபெண்டடாக பண்ணிட்டாங்க. சொல்லப்போனால் இந்தியாவோட பவுலிங் மட்டும் என்ன தக்காளி தொக்கடாங்கிற மாதிரி இந்தியா பயங்கரமாக பவுலிங் பண்ணி கடைசியிலே அவங்களது 7 விக்கெட்டை எடுத்து 113 ரன்களுக்கு பாகிஸ்தானை நிறுத்தி வச்சுட்டாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு 20 ஓவர் முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானை வந்து இந்தியா இந்த வாட்டி பீட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்பர் 3 பொசிஷனில் இருக்கிறது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் 2021 நடந்த வேர்ல்டு T20 மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்து பர்டிகுலர் எது சொல்லணும்னா, இது வரைக்கும் 5 வேர்ல்டு கப் மேட்ச்லேயே வந்து T20 வேர்ல்டு கப் மேட்ச்சில் இந்தியா வந்து பாகிஸ்தானை டாமினேட்டாக இருந்து ஜெயிச்சிருந்துருக்காங்க. ஒரு தடவை கூட வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவை சீண்டி கூட பார்த்ததில்ல. அந்தளவுக்கு பயங்கரமான மேட்சஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடச்சிருக்குது இந்தியா கிட்ட இருந்து. ஏன்னா டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி முதல்ல பவுலிங் எடுக்கிறாங்க துபாயில். ஸோ இந்தியா வந்து பேட்டிங் எடுக்கிறாங்க. முதல்ல எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைன்ஸ் அஃப்ரிடியை வச்சு அப்போ தான் வந்து ரோஹித் சர்மா ஃபேஸ் பண்ணுறாரு அவரை. அப்போது உடனே வந்து ஒரு இன்ஸ்விங்கரை போட்டு அவரோட விக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் KL ராகுல் விக்கெட்டை எடுத்து எல்லாத்தோட விக்கெட்டையும் வந்து சீக்கிரமாக எடுத்துருவாங்க. ஆனால் விராட் கோலி மட்டும் அடங்க மாட்டார். அவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 60 ரன் எடுத்திருப்பார். ஆனாலும் இந்தியா வந்து 20 ஓவர் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 150 ரன்கள் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இதை வந்து டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நினச்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவால் எதுவுமே பண்ண முடியல. அதுதான் உண்மை சொல்லப்போனால் அந்த மேட்ச். அதாவது இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக பாகிஸ்தான் பர்ஃபார்ம் பண்ணதுலேயே இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேட்ச்னு சொல்லலாம். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு விக்கெட் கூட லாஸ் ஆகிருக்காது. பாபர் அசம் அண்டு முகமது ரிஸ்வான் 2 பேர் மட்டுமே சேர்ந்து இந்த குறிப்பிட்ட இந்த 152ங்கிற ஸ்கோரை வந்து அடித்து சேஸ் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் ஆளுக்கு ½ செஞ்சுரி அடித்து பயங்கர செட்டில் இருந்து இந்தியன் பவுலர்ஸை கதற விட்டுருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பயங்கரமான பேட்டிங்கை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க இவங்க 2 பேருமே. ஸோ பாபர் அசம் தான் வந்து இந்தியா கிட்டேருந்து ஃபஸ்ட்டு பிரேக் த்ரூவை வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்தியாவை அந்த டைமில் கேப்டனாக இருந்தது விராட் கோலி, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிற மேட்ச் என்னென்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் 2007 வேர்ல்டு T20 ஃபைனல். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து
பாகிஸ்தான் வந்து பவுலிங் எடுத்திருக்காங்க. ஸோ இந்தியா வந்து பேட் பண்ணணும். ஆனால் எந்த ஒரு இந்தியா ஆடுற ஃபைனல் மேட்ச்சில் கம்பீர்னு ஒருத்தர் இருந்தார்னா கண்டிப்பாக அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து 50% மேலே இருக்கும். கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் பயங்கரமாக வந்து கொடுத்துருப்பாரு. சொல்லப்போனால் 75 அடிச்சிருப்பார் 54 பந்துகளில். அவர் அடித்த 75 ரன்கள்னால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 157 ரன்கள் வந்து விளாசியிருந்தாங்க 5 விக்கெட் இழப்பில். ஸோ 158ங்கிற டார்கெட் வந்து பாகிஸ்தானுக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த 158 டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணுறதுக்கு பாகிஸ்தானும் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 வந்து மேட்ச் முடிய வேண்டியது. ஆனால் பாகிஸ்தான் கையில் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் இல்லை. ஸோ அந்த விக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்பாகுல்லாஹ் அவர் தான் வந்து பிடிச்சிட்ருக்காரு. கடைசியில் வந்து பின்னாடி திருப்பி பேக் சைடில் 6 அடிக்கலாம்னு நினச்சி அதை வந்து திருப்பி விடுவார். ஆனால் அது அவருக்கே வினையாக முடிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தானை பீட் பண்ணி ஃபைனலில் கப்பை தூக்கிடுவாங்க. ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூவாக இருந்திருக்கும். பயங்கரமான மேட்சாக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி இருந்திருக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அன்றைக்கி மேட்ச் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாத்தோட நகமும் பயங்கரமாக கட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த மாதிரி தான் வந்து மேட்ச் வந்து பயங்கரமாக நடந்திருக்குது. இதையும் தாண்டி இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச்சு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கே பல்ல கடிக்கிற மாதிரி ஒரு மேட்ச் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுதான் ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ லாஸ்ட் வேர்ல்டு T20 நடந்த இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச்சு அதுவும் ஆஸ்திரேலியாவில் நடந்தது. ஸோ டாஸ் வென்ற இந்திய அணி வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் எடுக்கிறாங்க. பவுலிங் எடுத்து பாகிஸ்தானை வந்து ஸ்டார்டிங்கில் கதற விட்றாங்க. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் தட்டி எப்படியோ நல்ல ஒரு ஸ்கோரை கொண்டு வரும்போது நல்லா பிரேக் த்ரூ எடுத்து 158க்கு வந்து பாகிஸ்தான் வந்து அவங்களோட இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. ஸோ இந்தியாவுக்கு 159ங்கிற ஒரு டார்கெட் வந்து வைக்கப்படுது. ஸோ இந்தியா வந்து அதை சேஸ் பண்ணும்போது இந்தியா வந்து பயங்கரமாக வந்து ஓப்பனிங்கில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. நிறைய சொதப்புனாங்க. இந்தியா 33 ரன்னுங்கும் போது 4 விக்கெட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நின்று ஹர்திக் பாண்டியாவும் விராட் கோலியோட ஜோடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஸ்கோர் அடிக்கிறாங்க. அவங்க 2 பேர் நின்னதுனால மட்டுமே தான் இந்தியா வந்து வின் பண்ணாங்க. மெயின் காரணம் கோலி. அவரோட அந்த ஒரு அக்ரெசிவ் ஸ்டைலு அதே சமயம் ரொம்பவுமே வந்து பொறுமையாக ஆடுற குணமும் அதே சமயம் அப்பப்போ தேவையான இடத்துல அடிச்சு ஆடுற குணமும் இருந்ததுனால இந்தியா ஜெயிச்சாங்க. எப்பவுமே சொன்ன மாதிரி விராட் கோலி பாகிஸ்தானுக்கு ஒரு ஒன் ஆஃப் த நைட்மேர்னே சொல்லலாம். ஸோ அவங்களோட கனவுகளையும் தூக்கங்களையும் கெடுக்கிறது அதே சமயம் அவங்கள அளவிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலியாக தான் இருப்பார். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு. நின்று கடைசி வரைக்கும் 20 ஓவர் வரைக்கும் நின்று அந்த மேட்சை வந்து ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிருப்பார் விராட் கோலி. ஸோ அதுலேயும் வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான். 82 ரன் அடிச்சிருப்பார் கிட்டத்தட்ட. ஸோ பாகிஸ்தான் பவுலர்ஸால் ஒன்று கூட பண்ணியிருக்க முடியாது. பயங்கரமாக அந்த மேட்ச் ஆடி ஜெயிச்சு இந்தியா வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் கொண்டு போயிருப்பாங்க பாகிஸ்தானுக்கு அகென்ஸ்டாக அவங்களோட டாமினேஷனை. ஸோ இந்த ஒரு 5 மேட்சஸில் உங்களுக்கு 5 மேட்சஸ் வந்து எந்த ஒரு ஆர்டரில் வந்து பிடிக்கும் அப்படிங்கிற பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 5 மேட்ச்சில் உங்களுக்கு எந்த மேட்ச் வந்து பிடிக்கும் அப்படிங்கிற பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். எது நம்பர் 1 பொசிஷன் தான் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.